செவரோட் ஸ்பார்க் பெட்ரோல் வேரியண்ட் காரில் ஆயில் சர்வீஸ் சென்ட்ரல் செக்க்காக கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. ஆயிலை கல்வி செக் பண்ணி பார்த்தால ஆயில் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. 10,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. அது போக ஆயில் மாற்றுறப்ப கம்பல்சரி வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். ஏன்னா ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணுறதே வந்து இந்த ஆயில் ஃபில்ட்ரு தான். அதனால் ஆயில் ஃபில்ட்ரு புதுசு ஃபிட் பண்ணுறோம். 10,000 ஒன்ஸ் வந்து ஏர் ஃபில்ட்ரு கல்வி செக் பண்ணுவோம். ஏர் ஃபில்ட்ரு கல்வி செக் பண்ணி பார்த்தால ஏர் ஃபில்ட்ரு வந்து சுமாராக தான் இருந்துச்சு. மண் அடைச்சி போயிருந்துச்சு. நல்லா பிக்கப் இருக்காது, மைலேஜ் தராது. அதனால் ஏர் ஃபில்ட்ரு புதுசு வாங்கி ஃபிட் பண்ணோம். ஏசி ஃபில்ட்ரு கார்டு செக் பண்ணி பார்த்ததில் ஏசி ஃபில்ட்ரே இல்லாமல் இருந்துச்சு. ஏசி ஃபில்ட்ரு போடாமல் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு உள்ளே அதிகமாக போய் கூலிங் ஆயில் ஃபுல்லாக வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபில்ட்ருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. 10,000 ஒன்ஸ் வந்து ஏசி ஃபில்ட்ரு மாற்றினா ரொம்ப நல்லது தான். அது போக இந்த வண்டிக்கு வந்து ஆயில் கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டர் வந்துச்சு. இது 5 டேபிள் 30 ஊற்றலாம், 25 ஆயிலும் ஊற்றிக்கலாம். அது போக கியர் ஆயில் வந்து செக் பண்ணி பார்த்ததில் கியர் ஆயில் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இந்த வண்டியும் கியர் ஆயில் வந்து 2 லிட்டர் வரும். ஏன்னா கியர் ஆயில் வந்து ஆயில் கேஜ் வந்து வராது. அதனால் நம்ம கியர் ஆயில் வந்து ஃபுல் பண்ணோம். 4 வீலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் ரியரில் வர வீல் சிலிண்டர் வந்து வீக் ஆகி அதில் வந்து பிரேக் ஆயில் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது போக வீல் சிலிண்டர் ஜாம் ஆகிருந்துச்சு. இதனால் பிரேக் வந்து சரியாக வந்து பிடிக்காது. அதனால் நம்ம ரியல் வர வீல் சிலிண்டர் ரெண்டுமே வாங்கி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஏர் எடுத்து விட்டு அதையும் ஃபிட் பண்ணோம். அது போக வைப்பர் போகிறப்ப மழை பெய்யறப்ப ரொம்ப சிரமமாக இருக்குங்க. கோடு விழுகுது, சரியாக வலிக்க மாட்டுதுன்னாங்க. ஸோ அதனால் செட்டாக லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் வைப்பர் பேட் வாங்கி ஃபிட் பண்ணோம். ஃப்ரெண்டு வேலை கழட்டி செக் பண்ணி பார்த்தால ஃப்ரெண்டு சாக்கப்ஸர் அசம்பிளி மவுண்டிங் எல்லாமே வீக்காக இருந்துச்சு, ஆயில் அடிச்சிருந்துச்சு. இதனால் சின்ன வேகத்தில் வரும்போது டம்முன்னு சவுண்டு கேட்கும். அதனால் சாக்கப்ஸர் மாற்றிட்டு ஒரு அலைன்மெண்ட் பார்த்துட்டு மறுபடியும் சென்டரில் பல்ப் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட விஷயம் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.